ஒருத்தவங்க வந்து இன்டர்வியூல அவங்க பேரை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, குயின் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த பேரை கேட்டோம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எவ்வளவு அழகான பேரு. ஆனா அதை வந்து அவங்க ரொம்ப அன்இம்ப்ரெசிவா ப்ரொனவுன்ஸ் பண்ணாங்க. இவ்வளவு அழகான பேரை ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப மெஜஸ்டிக்கா சொல்லியிருந்திருக்கலாமே, ஏன் இவ்வளவு வீக்கா சொல்றாங்க அப்படின்னு நினைச்சேன். அப்பதான் தோணுச்சு இந்த QU அப்படின்னு வர்ற வார்த்தைகளை, QU அப்படின்ற லெட்டர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகளை நிறைய பேர் வந்து தவறா ப்ரொனவுன்ஸ் பண்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் QUICK அப்படின்ற லெட்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா குயிக் அப்படின்றாங்க, குயின் மாதிரி குயிக் அப்படின்றாங்க. பி குவைட், குவைட் அப்படின்வாங்க. ஸோ அந்த QU வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ப்ரொனன்சியேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னா KWA, குவா, குவா. ஸோ எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா குவீன், குவீன். அதே மாதிரி குவிக், குவாக், குவைட், குவெஷன். கொஸ்டின் கிடையாது, குவெஷன். ஸோ குவெஸ்ட், இந்த மாதிரி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஆனா இதே QU வந்து ஒரு வேர்டோட எண்ட்ல வருது, QUE அந்த மாதிரி வருது. ஃபார் எக்ஸாம்பிள் செக், டெக்னிக். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ்ல அந்த சவுண்ட் மட்டும்தான். சில வேர்ட்ஸ்ல வந்து கியூன்ற லெட்டர் மட்டும்தான் வரும், யூன்ற லெட்டர் வந்து அதை ஃபாலோ பண்ணாது. அந்த மாதிரி வேர்ட்ஸ் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த சவுண்ட் மட்டும்தான் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் கத்தார், ஈராக், ட்ராங்க், ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் ட்ராங்குலைசர். அப்புறம் ஃபக்கீர், ஃபக்கீர்னா சாது இல்ல துறவி அப்படின்னு சொல்லலாம். குவர்ச்சி, இந்த கீபோர்டு இருக்கு இல்லையா, குவர்ச்சி கீபோர்டு சொல்லுவோம் இல்லையா அது. அப்புறம் பர்கா, நிக்காப். இந்த ரெண்டு வேர்ட்ஸும் முஸ்லிம்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய அவங்களுடைய கார்மெண்ட்ஸ்ல ஒரு பகுதி. பர்கா அப்படின்றது வந்து லாங் கார்மெண்ட், நிக்காப் அப்படின்றது வந்து அவங்க முகத்துல மறைக்கக்கூடிய அந்த சின்ன கிளாத். ஸோ QU அப்படின்னு யூஸ் பண்ணோம் அப்படின்னா வா, எண்ட்ல யூஸ் பண்றப்ப அதே மாதிரி Q தனிச்சு வந்தாலும் அதனுடைய சவுண்ட் வந்து அந்த K சவுண்ட் தான்.